பொன் வில்சன், தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்க தொகுதி மக்களை விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க, அதிமுக தொண்டர்களுக்கு தனியரசு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆப்ஷன் ஒன்று போகணும், அது அதிமுக தொண்டர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன். அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ ஆப்வியஸா அவங்க திமுகவை எதிர்க்கிறவர்களாக இருந்தால் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தானே ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்ப அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவது அதிமுக தானே அப்படின்னு கேட்கிறார். அப்படி இல்லை. இப்போ நம்ம தொண்டர்களை எடை போடுறது வந்து கிட்டத்தட்ட நான் 3 வருஷத்துக்கு மேல எடை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த தொண்டரும் அந்த மாதிரி போன மாதிரி தெரியல. மொத்தத்தில் வந்து ஓபிஎஸும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்து அதனால தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் தொண்டர்கள்லாம் கட்டுக்கொண்டு ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. சில வந்து சிதறி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஓபிஎஸ் பின்னாடியோ டிடிவி பின்னாடியோ சில தான் இருக்கும். ஒரு கட்சியில் இந்த மாதிரி சுமந்த் கூட இப்ப சொன்னாரு, இப்ப நாளைக்கே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக எடுத்த முடிவு தவறு அப்படின்னு யாராவது ஒரு தலைவர் வந்தா ஆமா அப்படின்னு அவர் பின்னாடி சிலர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய பேர் இலவு காத்த கிளியா காத்துட்டு இருக்காங்க. 3 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தரும் போல. அதை தான் சொல்ல வரேன். அது வந்து நம்மளுடைய எண்ணம். ஆனா அது கன்வெர்ட் ஆகல இது வரைக்கும். அந்த மாதிரி ஆவாது அப்படின்றதா உண்மை. ஏன்னா எல்லாமே அப்படிதான். இப்போ பிஜேபிலயும் அப்படிதான். மெஜாரிட்டி கிடைக்கல, சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கலாம், ஆனா காத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த நல்ல முடிவுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. காத்திருக்கலாம்ங்கிறதுக்கும் காத்துக்கிட்டே தான் இருக்கணும்ங்கிறதுக்கு வித்தியாசம். தொண்டர்கள் நல்ல முடிவுன்னு தான் நினைக்கிறாங்க. பொது தேர்தலையும் இடைத்தேர்தலையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. போன இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இப்ப நம்ம சுமன் சொன்னாரு, இடைத்தேர்தல் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும், திமுக தான் வெற்றி பெறும்னு. இன்றைக்கு ஊடகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம 6 பேர்ல யாராவது ஒருத்தர் 6 பேரும் ஒத்துக்க முடியுமா? அதாவது அதிமுக ஈரோடு கிழக்குல பெற்ற வாக்கு வந்து இந்த மாதிரி பணபலத்தால தான் இழந்தாங்க அப்படின்னு யாராவது ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக செல்வாக்கு போயிருச்சுன்னு தான். இதைத்தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையில எல்லாருக்கும் மனசாட்சி பிரகாரம் தெரியும், திமுக தன்னுடைய அதிகார பலத்தாலும் ஆட்சி பலத்தாலும் பண பலத்தாலும் தான் 2019 மக்களவை தேர்தலோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. அப்ப அந்த குற்றச்சாட்டு அதிமுகவுக்கும் பொருந்துமா இல்லையா? இல்ல ஒண்ணு அதுதான் நீங்க திருப்பி அதே தான் குழப்பறீங்க. இல்ல குழப்பல, இல்ல குழப்பல, தெளிவா கேக்குறேன், தெளிவா கேக்குறேன். ஆளும் கட்சியாக அதிமுக இருந்தபோது சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதுன்னா அந்த குற்றச்சாட்டு அதிமுகவுக்கும் பொருந்துமா இல்லையா? இல்ல முழுசா சொல்றேன். பொது தேர்தலோட கூட நடக்கிற இடைத்தேர்தல் பொது தேர்தல் கணக்குல தான். அங்க 36 அமைச்சர்கள் போக முடியாது. ஒரே தொகுதிக்கு 36 அமைச்சர்கள் போய் உட்கார முடியாது. அவர்கள் 40 தொகுதியிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 40 தொகுதினா 234 உள்ளடக்கியது தான். அதுல ஒண்ணா வைக்க முன்னாடி இடைத்தேர்தல் நடக்கும்போது பொது தேர்தலோடு நடக்கிற இடைத்தேர்தல் வேற, தனிப்பட்ட இடைத்தேர்தல் என்பது வேற அப்படின்னு உங்களுக்கு வந்து அனுபவஸ்தர். உங்களுக்கு நல்லா நீங்க ரொம்ப இலகுவா அதுல இருந்து நீங்க கடந்து வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்.